பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி தீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே பூக்களமோ போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி தீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா ஒரு நேரத்தில் கெட்டவனாதான் இருந்தேன். இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நான் திருத்திக்கிட்டேன். நீயும் திவ்யாவும் தான் என் உலகம்னு இருந்தேன். நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் அப்பப்ப தண்டனை கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. நமக்கு பிறந்த நம்ம குழந்தை, நம்ம மகன், அவனை இழந்தது முதல் தண்டனை. ஆனா இப்போ என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி உனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யாவை கொன்னுட்டு நீயும் சாகணும்னு நினைச்சு பாரு. இது நான் வாழும் போதே செத்த மாதிரி இருக்கு. I'm sorry, Priya.
ஐம் சாரி. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நான் உன்னோட கௌசிக்க வாழ்ந்து காட்டுறேன். எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாத பிரியா. நான் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என்னை விட்டு வேலைக்கு போயிடாத. என்னால அதை தாங்க முடியாது. பிளீஸ் பிரியா, இதை மறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கோ. என்னை மன்னிக்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோ. என்னை விட்டு விலகி போயிடாத. I love you, Priya. I really love you. மாமா, நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் பிரியா மனசுன்னு மாறல. அவ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கா. அவ கோவம் நியாயமானதுதான். அவ மனசு மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். பெரியவங்க நீங்க மனசு வச்சீங்கன்னா அவ மனசை மாத்த முடியும் மாமா. சத்தியமா சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கெட்டவன் தான். நான் இல்லைன்னு சொல்லல, அதை நான் மறுக்கவும் இல்லை. ஆனா பிரியாவை சந்திச்ச நாள்ல இருந்து நான் முழுசா மாறிட்டேன் மாமா. மாமா, பிரியா இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் பிரியாவை உண்மையா நேசிக்கிறேன் மாமா. திவ்யாவும் பிரியாவும் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை இவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது பிரியா கிட்ட பேசி அவ மனசை மாத்தணும் மாமா. பிளீஸ் மாமா. இத பாருப்பா, உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி அவ வாழ்க்கையில நான் எடுத்த முடிவு தப்பா போயிடுச்சு. இனி அவ வாழ்க்கையுடைய முடிவை அவதான் எடுக்கணும். நான் தான் அன்னைக்கே சொன்னேனுங்க, அவன் எப்படியும் தப்பிச்சு வெளியில வந்துருவான்னு. இல்ல பிரசனா, இப்ப கூட நான் தோத்து போல. ஏதோ லால இருக்கிற லூப்போல வச்சுட்டு அவன் தப்பிச்சுட்டு வெளியில வந்துட்டான். ஆனா ஒண்ணு பாருங்க, எல்லாரும் பார்த்து பயப்படுற அந்த மாசி என்ன பார்த்து பயப்படுறான் பாருங்க, அதுவே எனக்கு வெற்றி தான். பிரசன்னா, ரேகா மட்டும் இல்லைன்னா அவன் மேல கொலைப்பழிய சுமத்தி ஒரு 10 வருஷமாவது உள்ள வச்சிருப்பாங்க.
இந்த உதவியை நீ காலத்துக்கும் மறக்க கூடாது. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் இது? நான் பிரசனான்றதுக்காக பண்ணல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர், என்னோட டியூட்டியை தான் பண்ணேன் அங்கிள். நீ உன் கடமையை செஞ்சிருந்தா கூட அதனால நன்மை அடைஞ்சவங்க நாங்க தானே. அந்த நன்றி விசுவாசம் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும்மா. சரி அங்கிள், விடுங்களேன் அத. பிரசன்னா, உங்களோட ஃப்ரீலான்சிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யாகங்களும் அரசியல்வாதிகளும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இன்னும் சில கரெக்ஷன்ஸ் தான் இருக்கு, முடிஞ்சோன்னு அனுப்பிச்சிருவேன். நல்ல டாபிக். ஆக்சுவலா இந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் நல்லது செஞ்சாங்கன்னா பெட்டர். அதை விட்டுட்டு இந்த ஜோசியம், யாகம் செய்யறவங்க இதெல்லாம் நம்பி, ஐயோ. ஹாய் இந்து, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரியா? ஆமா மேடம். நீங்க எப்ப வந்தீங்க மேடம்? நான் வந்து 1 hour ஆச்சு. ஆனா நல்ல வேளை நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட. குட். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன, நான் கிளம்புறதுக்கா? ஐயோ அப்படிலாம் இல்ல. நீங்க அன்னைக்கு அப்படி அட்வைஸ் பண்ணாம இருந்திருந்தா நான் மறுபடியும் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் நீ வேலைக்கு போயிருப்ப. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி லேட்டா இருக்கும், அவ்வளவுதான். எனிவே, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முகத்துக்கு நேரா புகழ்ந்து பேசுறேன்னு தயவுசெய்து தப்பா நினைக்காத. உன்னை பார்க்கும் போதெல்லாம் பாரதி எழுதின புதுமை பெண்கள் பாட்டு தாமா ஞாபகம் வருது. அங்கிள், கொஞ்சம் ஓவர் அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ். திவ்யா சாப்பிட்டாரா? என்ன சுஷீலா, நான் உனக்கு இங்க ஏதாவது வேலை வாங்கி தரேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. ஊருக்கு போயே திருவேன் அடம் பிடிக்கிற. தீபகோட படிப்பு கெட்டு போயிடும்ல. வேண்டாம் மேடம், இது வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்ச உதவியே அதிகம். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நிம்மதியா வாழ விடாம செஞ்சாச்சு. அதுவே எனக்கு போதும். இல்லம்மா, எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இது எல்லாத்துக்கும் நடுவுல பாவம் பிரியாவும் திவ்யாவும் மாட்டிக்கிட்டு தனியா, அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு தீபா, நான் உனக்கு அம்மாவா இருந்திருக்கேன், பிரியா அம்மாவா இருந்திருக்காங்க. ஆனா உன்னோட உண்மையான அம்மா இவங்கதான். அவங்க சொல்ற பேச்சு கேட்கணும், சமத்தா இருக்கணும்டா. சத்தியமா சொல்றேன் மேடம், நீங்க மட்டும் என்ன கூப்பிடாம இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். நீங்க மட்டும் என்ன கூப்பிடாம இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். இப்ப என் பிள்ளைய மறுபடியும் எனக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க. இப்பதான்
வாழணும்னு ஆசையா இருக்கு மேடம். சுஷீலா, எமோஷனல் ஆகாதம்மா. சி, வாழணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதாது. நல்லா வாழ்ந்து காமிக்கணும். பழசையே நினைச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இவனோட வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. பழசெல்லாம் மறந்து போயிடு. நடந்தது நடந்து போச்சு. இங்க பாரு, ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆணோட துணை இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்ல. ஆம்பளை துணை இல்லாம உன்னால வாழ முடியும். புரியுதா? தீபக்க நல்லா படிக்க வை. பெரிய ஆளா வருவான். இங்க பார், அம்மா தான் உனக்கு எல்லாம். அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும். குட் பாயா இருக்கணும். இருப்பியா? ஓகே. சரி சுஷீலா, இந்தா, இது உனக்கு தேவைப்படும். ஐயோ, எதுக்கு மேடம்? வேண்டாம். இங்க பாரு, நான் சொல்றேன், எடுத்துக்கோ. இல்ல மேடம், பரவாயில்ல. சுஷீலா, உனக்கு வேண்டாம்னா கூட தீபக்கு தேவைப்படுமா? ஹே, ஐயோ, நிறுத்து. அழாத கிளம்பும் போது. செல்லண்டா. பாய் மா. பாய். காஃபி இல்லங்கம்மா. அம்மா, திவ்யா எழுந்துச்சிட்டாளா? எந்திரிச்சிட்டாங்கம்மா. இப்பதான் பால் கலக்கி கொடுத்தேன். சரி, அவளை சீக்கிரம் ரெடியாக சொல்லுங்க. ஸ்கூல் வேன் வந்துடும். அம்மா, ஐயா டிராப் பண்றேன்னு சொன்னாங்கம்மா. நான் சொல்றத கேளுங்க. அவ ஸ்கூல் வேன்ல தான் போகணும். என்ன பண்ணிட்டு இருக்கா? டிவி பாத்துட்டு இருக்கா. அவளை சீக்கிரம் வர சொல்லுங்க. சரிங்கம்மா. என்னம்மா? திவ்யா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சீக்கிரமா எழுந்து நீயே ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. ஆமா. நீ என்ன சின்ன பிள்ளையா? அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீயா எழுந்து பிரஷ் பண்ணி குளிச்சு சீக்கிரமா ரெடி ஆகணும்ல. நான் பல் தேய்ச்சா சரியா பல் தேய்க்கல, நான் குளிச்சா சரியா குளிக்கலன்னு நீ தானே திட்டுவ. சரி, நான் திட்ட மாட்டேன். நீ போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணு. ஸ்கூல் வேன் வந்துடும். ஏன் அப்பா டிராப் பண்ண வரலமா? திவ்யா, இனிமே யாரும் உன்னை டிராப் பண்ண மாட்டாங்க. நீ ஸ்கூல் வேன்ல தான் போகணும். திருப்பி வரும்போது தாத்தா கார் வரும். ஓகேயா? சரி, யூனிஃபார்ம் அயன் பண்ணிருக்கா? இல்ல. சரி, ஒரு செட் எடுத்து மகாக்கா கிட்ட கொடுத்து அயன் பண்ணி வைக்க சொல்லு. நீ போய் குளிச்சு சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணு. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்திடும்.